நீங்கயாச்சும் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு உதவ நாங்க இருக்கோம். ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. மாணவனின் புத்தகத்தில் சாதி பெயரை எழுதிய ஆசிரியரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆசிரியரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பள்ளியை விசிகாவினர் முற்றுகையிட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செங்கோட்டுவனிடம் கேட்கலாம். செங்கோட்டுவன், வணக்கம். என்ன நடந்தது? எதற்காக அவர் புத்தகத்தில் எழுதினார்? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கண்டிப்பாக திருப்பத்தூர் அடுத்த குடிச்சிமோட்டூர் அம்பேத்கர் நகர் பகுதியை சேர்ந்தவர் அசோகன். அவருடைய பையன் ரித்திக். இவர் குடிச்சிமோட்டூர் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில ஏழாம் வகுப்பு படிச்சு வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில கடந்த 15ஆம் தேதி அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் விஜயகுமார் என்பவர் ஆங்கில பாடம் நடத்தி வந்ததாகவும் அதில் இசைக்கருவி குறித்து பாடம் நடத்தி வந்ததாக தெரிகிறது. இந்த பாடத்தில் இசைக்கருவி வாசிப்பவர்கள் மிகவும் கேவலமான ஜாதியினை சேர்ந்தவர்கள் எனவும் அவனுடைய ஜாதிகளை சொல்லி அதாவது தாழ்த்தப்பட்டவர் என ஜாதியினை குறிப்பிட்டு சொல்லி பாடம் நடத்தியதாகவும் அந்த மேலும் இது குறித்து அந்த ரித்திக் மாணவன் அந்த இது குறித்து இந்த புத்தகத்தில் இருந்த பாடங்களை பெற்றோரிடம் இது குறித்து சொல்லியிருக்காங்க. இதனை அறிந்த தன்னுடைய பெற்றோர்கள் கடந்த 19ஆம் தேதி அந்த பள்ளியினை சென்று ஏன் என் பிள்ளைகளிடம் இப்படி நடந்து கொண்டார்கள் என்ற ஒரு கோணத்துல அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அந்த பள்ளியில போய் கேட்டபோது அவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் முறையான பதிலளிக்காத சூழ்நிலையில இதை அறிந்த திருப்பத்தூர் விடுதலை கட்சியினை சார்ந்த கட்சி பிரமுகர்கள், விடுதலை சிறுத்தை மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான கட்சியினர் மற்றும் குறிச்சி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இன்று காலை இப்பொழுது அந்த பள்ளியினை முற்றுகையிட்டு அந்த உரிய ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த பள்ளியை விட்டு செல்லும் என்ற ஒரு சூழ்நிலையை கொண்டு போனாங்க. இந்த சூழ்நிலையில தகவல் அறிந்து வந்த கந்தளி போலீசார் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோடி, திருப்பத்தூர் வட்டாட்சியர் நவநீதம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு போலீசார்கள் இணைந்து அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய விஜயகுமார் ஆசிரியர் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற உறுதியளித்ததன் பேர்ல அப்போது கலந்து சென்றாங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செங்கோட்டுவன்.